ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பர்த்டே பாய் இன்னைக்கு மூவி கூப்பிட்டு போகிறான் எங்களை. ரஜினிகாந்தோட கூலி மூவி இல்லைடா. ஈவினிங் 5 மணி ஷோ. ஸோ ஒரு 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம். EVPக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் EVP தியேட்டர் போகிறது. அங்கிள் நல்லா ஜாலியாக உட்காந்துருக்காரு. அது எங்க காத்து வருது, பேருக்கு சுத்துது. டேய் 3ஆவது தடவை ஏடா நிஜமாவே? 2ஆவதா? இது அபி ஃப்ரெண்டு சஞ்சீவ். அவன் வந்து செகண்ட் டைம் பார்க்க வந்திருக்கான். ஸ்டார்டிங்கில் ஒரு போடுவாங்க தெரியுமா, சூப்பர் ஸ்டார்னு, அதை பார்க்கணும், ஃபஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேங்கிறதுக்காகவே வந்திருக்கான். பயங்கர ரஜினி ஃபேன் அவன். ஸோ பாருங்க வீடியோலாம் எடுத்திருந்தான். இந்த இது மிஸ் பண்ணிட்டானா. இப்படி ஃபேன்ஸுமே கூட இருக்காங்க. நிறைய பேர் அவரோட தலைவரோட ஃபேன்ஸ் இல்லையா. ஸோ படம்லாம் பார்த்து முடிச்சுட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. அங்கே பக்கத்தில் சங்கீதா ரெஸ்டாரண்ட்டில் போய் அபியோட பர்த்டேக்கு சிம்பிளாக டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு படத்தோட டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தார் எங்கள் ஹஸ்பண்ட். அதில் சோபின் வந்து ஒய்ஃபை கடத்தி வச்சுருந்தா அந்த ஸ்ருதியை விட்டுருவார் இல்லையா. அதான் அவர் சொன்னார், நானாக இருந்தால் விட்டுருவேன், எதுக்கு இது பண்ணணும், எப்படினாலும் 2 பேரையும் கொண்டுருவாங்க, ஒய்ஃபை கொண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதான் நானும் பூசாவும் அவர் கூட பேசிகிட்டு இருந்தோம். அது வந்து இதுக்கு அடுத்து அந்த கிளிப் வருது பாருங்கள். ஸோ சோளா பூரி, இட்லி, சில்லி பரோட்டா, அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்சது வாங்கிட்டோம். நான் வந்து ஒரு கீ ரோஸ்ட் வாங்கினேன், சோளா பூரி வாங்கினேன். எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்தது. சிம்பிளான சவுத் இண்டியன். இது இப்படி தான் போச்சு அபியோட பர்த்டே. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த டிஸ்கஷன் பாருங்க. அப்போ இவன் வந்துட்டு இடிச்சுட்டு உன் பொண்டாட்டியை நான் பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே அவர் எல்லாம் சரண்டர் ஆகி அப்படின்னு அது வந்து செம மொக்கையா இருக்குது. அந்த மாதிரி அவனும் காமிக்கிறது ரொம்ப கொடூரமான வில்லனா காமிக்கிறாங்க. சாதாரணமா எல்லாத்தையும் பிடிச்சி அடிச்சு கொண்டு இருக்காங்க. மரணம் அப்படிங்கும் போது வந்து அவ எங்க இருக்கிறா, இவன் எங்க இருக்கிறான். 3 days later. 22ஆம் தேதி அபி பர்த்டே இருந்துச்சு இல்லையா. அன்னைக்கு தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் 2-3 நாள் எடுக்கவே இல்லை. அபி இருந்தான், அப்படியே பிஸியா போயிடுச்சு. நேற்று தான் அவன் ஊருக்கு கிளம்புனான். நேற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து டிவி பார்த்துட்டு டைம் பாஸ் பண்ணிட்டேன். ஹஸ்பண்டும் ஊருக்கு போயிட்டாரு. நேற்று நைட்டு தான் வந்தார். ஸோ தனிமையில் இன்பம் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. நேற்று மாரீசன் படம் பார்த்தேன். சூப்பராக இருக்கு. வடிவேலு வேற லெவல் ஆக. எப்பயுமே காமெடி என்ன பார்த்துருக்கோம் இல்லையா. மூவியே ரொம்ப நல்லா இருக்கு. ஃபஹத் ஃபாசில் அண்ட் இது கட்டாயமா பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா தான் போகுது மூவி, பட் ஆனால் சூப்பரா இருக்கு. இப்படி எல்லாம் படம் எடுக்கலாம். அன்னைக்கு அப்புறம் கூலி படம் போயிருந்தேன் பார்த்தீங்களா. எனக்கு வந்து அவ்வளவா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட ஓகே. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அவ்வளோ ரத்த கலரி செதக் குத்தி அப்படி ரத்தம்னா ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு. முன்னாடி சீட்ல பாத்தீங்கன்னா 3-4 வயசு குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு பயமா இருந்தது, என்னடா இந்த குழந்தையெல்லாம் இந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ட்டு. ரஜினியை பிடிக்கிறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குமா இருக்கும். சௌபின் ஆக்டிங்குமே ரொம்ப சூப்பரா இருந்தது. மலையாளி ஆக்டர் அது. ரஜினிகாந்த் எப்பயும் போல பயங்கர ஸ்டைல் அதெல்லாம் இருந்துச்சு ஓகே. பட் ஆனா இந்த அளவுக்கு வந்து ரத்த கலரியா இருக்கக்கூடாது. ரஜினி ஃபேன்ஸ் என்ன திட்டினாலும் திட்டுவீங்க, பட் எனக்கு வந்து பிடிக்கல. என்டர்டெயின்மெண்ட்க்கு ஓகே, பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல ரத்த கலரியா இருக்கு. ஸோ அதே மாதிரி இது தியேட்டர்ல வந்து சரவுண்ட் சவுண்ட் வேற வச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அப்படியே தலைவலி, அவ்வளோ சத்தம், பயங்கர இறைச்சலா இருந்தது. ஏன்டா போகணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நமக்காவது தியேட்டருக்கெல்லாம் போற ஆள் கிடையாது. வீட்டுல உட்காந்து OTTல நம்ம டைமுக்கு பாக்குற மாதிரி தான். அபி ஃப்ரெண்டு கேட்டனால அன்னைக்கு அவன் பர்த்டே வேற இருந்ததா, சரி ஓகே அப்படின்ட்டேன். ஷாலு எல்லாம் இருந்தனால. அபி ஃப்ரெண்ட் வந்து ரஜினி ஃபேன். அவன் வந்து செகண்ட் டைம் ஸ்டார்டிங் பார்க்கல அப்படிங்கிறதுக்காகவே இன்னொரு தடவை பார்க்க வந்தா. ஸோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே கூட இருக்காங்க. என்ன மாதிரி எப்பயாவது படம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சவுண்டு அவ்வளோ ரத்தங்கிறப்ப கொஞ்சம் மனசுக்கு வந்து சரிப்பட்டு வரல எனக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்லையா, கிளீனிங் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். கிளீனிங்லாம் வந்து வீடியோ எடுக்கிற ஐடியா எல்லாம் இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா மேஜிக் இது ஒரு இது வாங்கினேன், நல்லா இருக்கு. சரி பாதி இது கிளீன் பண்ணிட்டேன் பாருங்க. இந்த ஏரியா மேல எல்லாம் எப்படி அழுக்கு வந்திருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சும்மா தண்ணியில முக்கிட்டு இப்படி பிழிஞ்சிட்டு தொடச்சோம் அப்படின்னா எவ்வளவு நாள் கழிச்சு இதுல இருக்க பிசு எல்லாம் போயிடுச்சு. அலசிட்டு திரும்ப யூஸ் பண்ணேன் நானு. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதே கூட காட்டுறேன். இன்னும் இந்த
இது மட்டும் துடைக்கணும், டோர்ஸ் எல்லாம். இந்த ஏரியா இங்க வந்து எனக்கு அவ்வளோ பிசுக்கு இருந்தது, நல்லா நீட்டா போயிருச்சு பாருங்க. எவ்வளவு வந்திருக்கு பாருங்களேன் இதுல அழுக்கு. நல்ல கூட இப்படி எல்லாம் பிழியக்கூடாது, ஜஸ்ட் இப்படி வச்சு அமுக்கிட்டு அப்படியே சோப்பு எதுவுமே தேவையில்லை. ஸ்டவ் இந்த ஏரியா ஃபுல்லுமே தொடச்சிட்டேன். சுவிட்ச் போர்டு எல்லாமே நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்குமே, அதான் சரி இதையும் அப்படியே இந்த வீடியோல சேர்த்துடலாம். அபி பர்த்டே அன்னைக்கு காலையில எடுத்த வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்தது தியேட்டருக்கு போனதெல்லாம் கொஞ்சம் பிட்ட வீடியோ எடுத்திருந்தேன், அப்புறம் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து ஸ்டார்டிங்ல போட்டுட்டு அப்படியே இதையும் இன்னைக்கு சரி கிளீனிங் இது காட்டிடலாம், உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு. நிறைய டிஃப்ரெண்ட் ரேட்ல பிராண்ட்ல இருக்கு. நான் ஏதாவது ஒரு இதோட லிங்க் தரேன், நீங்க அதை ஓபன் பண்ணீங்கனாலே அதுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரியான ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் வரும். நீங்க தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கறதுனால இப்ப இந்த கிளீனிங் இந்த பக்கம் பண்றதை லைட்டா உங்களுக்கு காட்டிட்டு இந்த விளாகை இன்னைக்கு முடிச்சிடலாம். விநாயகர் சதுர்த்தி கிளீனிங் தான் ஓடிட்டு இருக்கு. முடிஞ்சா கொழுக்கட்டை வீடியோ கூட எடுத்து இன்னைக்கு ஈவினிங் போஸ்ட் பண்ணலான்னு பாக்குறேன். அதாவது என்ன சொல்றது, சில டைம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒண்ணுமே செய்யாம சும்மா அப்படியே கை கால் கூட அசைக்காம எப்படி பேசுறது கூட பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே உட்கார்ந்துருக்கலாம் போல தோணுதா. அந்த மாதிரிதான் இப்போ ஒரு 4-5 நாளா நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். டெய்லி 2 கொழுக்கட்டை வீடியோவா போடலாம். ஏற்கனவே பழைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நான் அதோட பிளேலிஸ்ட் லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், ஐ பட்டன்லயும் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாம் அப்படி இருக்குமான்னு சொல்லுங்க. வேலை செய்யவே பிடிக்கல. நேற்றும் மத்தியானம் ஆர்டர் போட்டுதான் சாப்பிட்டேன். இவங்க அபி காலையிலே கிளம்பிட்டான், ஹஸ்பண்ட் நைட்டு தான் வந்தாரு. அதனால பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிடல. காலையில இருந்து சும்மா எந்திரிச்சு அந்த டயபெட்டிக் ட்ரிங்க் ஒன்று குடிச்சிட்டு அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். 12 மணிக்கு மேல ஒரு மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நைட்டு ஹஸ்பண்ட் வந்தாருன்னு சொல்லிட்டு ரவை உப்புமா, அவ்வளவுதான். வேற நேத்து ஒண்ணுமே பண்ணல, கைப்புள்ளைய போட்டு விட்டுட்டு வேலையே செய்யல. சில நாள் வந்து அந்த மாதிரி இருக்கு, ஏன்னு தெரியல. உங்களுக்கும் யாருக்கா அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அதனாலதான் வீடியோவுமே கூட டெய்லி எனக்கு தெரியுது போட்டா டெய்லி போடணும், பட் எனக்கு முடியல. பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி டல்லா இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி இதுவா இருக்க மாதிரி இருக்கு. அபி ஷாலுலாம் வந்து இருந்துட்டு போனாங்களா, போனோடனே எனக்கு ஒரு மாதிரி யாரும் இல்லைன்னொடனே அது இன்னுமே கூட ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சில நாள் சுறுசுறுப்பா இருக்கும், எவ்வளவு வேணா வேலை பார்த்துருவேன். சில நாள் இந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே, அப்படியே கோ வித் ஃப்ளோன்னு போயிட்டு இருக்கேன். அதனாலதான் நடுவில் 2-3 நாள் வீடியோ போடல. ஸோ இப்போ இந்த கிளீனிங் எப்படி இருக்கு அப்படின்னு காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து மேஜிக் இரேசர். இதை இப்படி தண்ணியில காட்டிடலாம். இப்படி போட்டாலும் பிழியக்கூடாது, ஜஸ்ட் அவ்வளவுதான். இப்போ வந்து இதை யூஸ் பண்ணலாம். சுவிட்ச் போர்டு வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச் போர்டும் தொடச்சிடலாம். பாருங்க எவ்வளவு சீக்கிரம் போயிடுச்சு அப்படின்னு. அழுக்கு ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அழுத்தி கூட துடைக்க வேண்டாம், ஜஸ்ட் தொடச்சாலே போதும். அதுங்களா எவ்வளவு கிளீன் ஆயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அழுக்கா இருக்கு இல்லையா, இதையும் தொடச்சிடலாம். பாருங்க அவ்வளவுதான். எவ்வளவு அழுக்கு வந்திருக்கு பாருங்க. இவ்வளவு அழுக்கு இருந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. கடகடன்னு இதையும் ஃபுல்லா அதே மாதிரி தொடச்சிடலாம். பாருங்க அந்த ஷெல்ஃப்ல இருந்து இவ்வளவு அழுக்கு வந்திருக்கு. திருப்பியும் இதை ஜஸ்ட் தண்ணியில அலசிட்டு போயிருச்சு பாருங்க ஓரளவுக்கு. அவ்வளவுதான், திருப்பியும் யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான். இந்த ஏரியா தொடச்சேன்னா கிச்சன் வேலை முடிஞ்சது. நல்ல சூப்பரா இருக்கு இந்த மேஜிக் கிளீனர். ரொம்ப நாளா தெரியாம போச்சு. ஒயிட் பாத்தீங்களா, ஆனா ரொம்ப ஒன்னும் அழுக்கு தெரியாது. அழுக்கா இருந்தாலுமே கூட ஒயிட்ல நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க ஒயிட்னா அப்படியே அழுக்கு தெரியும்னு. மற்ற கலரோட ஒயிட் போட்டீங்கன்னா எவ்வளவு அழுக்கு இருந்தாலும் உங்களுக்கு அழுக்கு தெரியாது. நீங்களாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
நான் இன்னைக்கே 5 மணிக்குள்ள இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு தான் பிள்ளையார் சதுர்த்தி. உங்க ஐடியாஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு எதுவும் யூஸ்ஃபுல்லா இருந்தா நானும் பாத்துக்கிறேன். ஸோ அப்படியே இன்னும் யாருமே இல்ல பாருங்க. பிள்ளையார் சதுர்த்திக்கும் சிம்பிளா ஏதாவது நெய்வேத்தியத்துக்கு மட்டும் செஞ்சு வச்சுட்டு படைச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதாவது பிளான் பண்ணில எதுவுமே இப்ப பண்ண முடியறது இல்ல. நம்ம மூணுக்கு ஏத்த மாதிரி என்ன நடக்குதோ அதுதான். சில டைம் சுறுசுறுப்பா இருக்கும் ரொம்ப. அப்ப எதிரே பார்க்காம இருக்க போனா ரொம்ப வேலை செஞ்சு முடிச்சிருவேன். ஸோ சமையல் வந்து பாத்தீங்கன்னா இனிமேதான் பண்ணணும். சிம்பிளான சமையல் தான். பளிச்சுன்னு ஆயிடுச்சு எல்லாம். ஓ, டைல்ஸ்ல இருக்கிறதெல்லாம் கூட போகுது. நைஸ். அவ்வளவுதான், கிச்சன் கிளீனிங் டன். வந்து எப்பயும் போல கட்டில் கடியில உட்காந்துருக்கான். இவன் வந்து இங்க இருக்கான் பாருங்க. அவர் வெளியே போயிருக்காரு காய் வாங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.